வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, சென்னையில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு NGO டிவைன் அவார்ட்ஸ் அப்படிங்கிற விருது வழங்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நடத்தியிருக்காங்க. யாருடைய தலைமையில் தெரியுமா? அந்த நிகழ்ச்சிக்கு ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்கள் தான் சிறப்பு விருந்தினர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் மாதிரியே ஒரு தீபத்தூணை அந்த விழா நடக்கக்கூடிய இடத்துல செட் பண்ணி GRS தீபம் ஏற்ற வச்சுருக்காங்க. விழாக்குழு GRS அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றிருக்காரு. இந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் GRS என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இன்னும் 4.5 வருடங்கள் எனக்கு சர்வீஸ் இருக்குது, பதவிக்காலம் இன்னும் 4.5 வருடங்கள் இருக்குது. இந்த 4.5 வருடங்களையும் கம்ப்ளீட்டாக நான் நிறைவு செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு GRS பேசியிருக்காரு. எதுக்கு மறைமுக பதிலடி? நேரம் புரிஞ்சிருப்பீங்க. GRS பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக முயற்சி பண்ணிக்கிருக்காங்களா? வேலைக்காகாது, அதெல்லாம் நடக்காது, பேலன்ஸ் 4.5 வருடங்களையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு இன்றைக்கி GRS திமுகவுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. தேவையில்லாமல் திமுக GRSஐ எதிர்த்து அவருக்கு இந்தியா முழுவதும் விளம்பரம் தேடி கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுவதும் இன்னைக்கு GRS எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. தீர்ப்பு கொடுத்ததுக்காக அவரை பதவி நீக்கம் செய்ய துடிக்கிறாங்களே திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நார்த்து ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணுறாங்க. ஏன் இப்போ தேசிய தலைவராக பதவியேற்ற நிதின் நவீன் பதவியேற்பு விழாவில் பேசலையா? சொன்னார்ல, நீதிபதியை தீர்ப்பு கொடுத்ததுக்காக பதவி நீக்கம் செய்ய துடிக்கிறாங்க, ஒருபோதும் அதுக்கு நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நிதின் நவீன் பேசினார்ல. இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டாரு GRS. ஒன்று. ரெண்டாவது, திருப்பரங்குன்றம் கோவிலை மத்திய தொல்லியல் துறைக்கு மாற்றக்கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இது சம்பந்தமாக பதிலளிக்க மத்திய அரசாங்கத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. தமிழக இந்து சமய அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோலில் இருந்து மத்திய தொல்லியல் துறைக்கு மாற்றணும் திருப்பரங்குன்றம் கோவிலை. அப்போ தான் அந்த கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோலில் இருந்தால் அதெல்லாம் பாதுகாக்கப்படாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டிருக்கு. இந்த கேஸில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பதில் கொடுங்க, உங்கள் தரப்பு பதிலை கொடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? ஒரு மேரேஜ் இன்விடேஷன் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. புகைப்படம் திண்டுக்கல்லில் நடக்கக்கூடிய இன்றைக்கி நடக்கக்கூடிய மேரேஜ் இன்விடேஷன் தான், அழைப்பிதழ். இந்த மேரேஜுக்கு யார் தலைமை தாங்கிறதுனா கு. ராமகிருட்டிணன். யார் தெரியுமா? தந்தை பெரியார் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதனுடைய பொதுச் செயலாளர் கு. ராமகிருட்டிணன் அவருடைய பேர். இன்விடேஷனில் அவருடைய பேரெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த இன்விடேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை, ஸ்ரீ முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகைக்கு மேலே இருக்குது. இந்த அழைப்பிதழுக்கு பாஜக என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு இன்விடேஷன் போதும், பெரியாரிஸ்டுகளால் திராவிடியன் ஸ்டாக்ஸால் சனாதன தர்மத்தை ஒன்றும் பண்ண முடியாது, சனாதன தர்மத்தை அழிப்போம் ஒழிப்போம்லாம் சொல்கிறாங்களே, ஒன்றத்தையும் பண்ண முடியாது, அதுக்கு இந்த ஒரு இன்விடேஷன் போதும் அப்படின்னு பாஜக இந்த இன்விடேஷனை வைரலாக ஷேர் பண்ணுறாங்க. இது 3. 4வது, சமீபத்தில் ராமதாஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருக்கார்ல, அவர் ராமதாஸ் பெறாத பிள்ளை திருமாவளவன், திருமாவளவன் மூத்த அண்ணன் போன்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஓ, ராமதாஸ் அவர்கள் திமுகவோட சேர விருப்பம் தெரிவிக்கிறாரோ? திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்காரு. அப்போ திருமாவளவனுக்கு ஆதரவான கருத்துக்களை ராமதாஸ் தரப்பு முன்வைக்கிறத பார்க்கும்போது திமுக கூட்டணியோட சேர ராமதாஸ் விரும்புகிற மாதிரி தெரியுது அப்படின்னு பல பேர் பதிவுகள் போட்டாங்க. சரி, திருமாவளவன்ட்டே கேட்டலாம், ராமதாஸ் உங்கள் கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு ஓகேவா, சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன்ட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 14 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு தான் இப்பையும் எப்பையும். 14 வருஷத்துக்கு முன்னாடி பாமக பாஜகவோட எப்போதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன், அதுதான் எப்போதும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திருமாவளவனுடைய இந்த ரியாக்ஷன் திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ராமதாஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாரு? ராமதாஸுடைய இன்க்ளூஷனுக்கு திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இனி ராமதாஸுக்கு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டோம் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.